8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். Book of Song of Solomon, chapter 8, verse 6 and 7. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரை போல வைத்துக்கொள்ளும். Set me as a seal upon thine heart. ஆண்டவருடைய இருதயத்திலே நம்ம ஒரு சீலாக முத்திரையாக கர்த்தர் வைக்கணும். The Lord have to keep in his heart as a seal. அப்பொழுது நாம் அவரை மாத்திரம் நேசிப்போம். If so, we will love him alone. வேற யாரையும் நேசிக்க மாட்டோம். We will never love any other. நேசம் மரணத்தைப் போல வலியது. For love is as strong as death. நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல கொடிதானது. And jealousy is cruel as the grave. அதன் தழல் அக்கினி, The coals thereof are fire, அதன் ஜுவாலை கடும் ஜுவாலை. and hath the most vehement flame. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. And many waters cannot quench love, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. neither can the floods drown it. தன் ஆஸ்தி முழுவதையும் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. If a man was giving his whole substance, it will not be content. இந்த மாலை வேளையில் நாம் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்தின் மேல ஒரு முத்திரையாக இந்த மாலை வேளையில் பதிக்கப்பட வேண்டும். In this evening time, we may be in any situation, we should be set a seal in his heart. அப்படி பதிக்கும் பொழுது நமக்குள்ள உண்மையான அன்பு வரும். When we are set like that, we will get the true love. நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? Whom you are loving. இந்த மாலை வேளையில் இதைத்தான் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் கேட்க விரும்புகிறார். In this evening time, the Lord is desired to ask us. நீங்கள் கர்த்தருடைய இருதயத்தின் மேல என்னை முத்திரையாக ஆண்டவர் பதிக்கணும்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நம்முடைய நோக்கம். This is our target. இது மனவாட்டியினுடைய ஆசை. This is the desire of the bride. ஆண்டவரே நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போல வைத்துக்கொள்ளும். Set me as a seal upon thine heart. அப்ப நான் எப்பொழுதும் உம்முடைய இருதயத்திலேயே நான் இருக்கணும். I should be always found in your heart. அப்படி ஒரு லைஃப் இருக்கு. There is a life like that. அப்படி லைஃப் வரும் பொழுது நாம அவர் நம்ம இருதயத்துல வைத்திருக்கும்போது நாம் அவரை மட்டும் தான் நேசிப்போம். If we get that life, then we will love only him alone. வேற எதையும் நேசிக்க மாட்டோம். We will never love any other thing. இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் பணத்தை நேசிக்கிறோம். Some of us are loving the money. பண ஆசை இருக்கிறது. We are having the lust or love of money. ஒரு சிலருக்கு உலக ஆசை இருக்கிறது. Some are having the love of the world. ஒரு சிலருக்கு மாம்சத்தை நேசிக்கக்கூடிய ஆசை இருக்கு. Some are having the love of the flesh. ஒரு சிலருக்கு தங்களை மாத்திரம் நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கு. Some are having the character of loving themselves. ஒரு சிலர் சொந்தங்களை நேசிப்பார்கள். Some are loving their relatives. ஒரு சிலருக்கு கார் மேல அதிகமான நேசம். Some are having love upon their car. இப்படி உலக பொருட்கள் மேல, ஆடை மேல, அழகு மேல இப்படிப்பட்ட பல நேசங்களை நம்ம பூமியில பார்க்கலாம். So we can see many such loves upon the garments and worldly things. இன்னைக்கு நீ யாரை நேசிக்கிறாய் என்பதற்கு உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பதிலை நீ கர்த்தருக்கு சொல்லணும். Today, from the depth of the heart, you have to answer the question to whom you are loving. நீங்க முழங்கால் போட்டு லவுட்டா உட்கார்ந்து கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கிடந்து இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். Today, by standing on your knees, you have to stand in the presence of God. You have to answer the question that the Lord is asking you. நமக்கு next week சனிக்கிழமை இந்த டயத்துல இங்க கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். So next week, by Saturday, we are having the communion service here. 2-3 நாள் சுத்திரிப்பு கூட்டம் இருக்கும். And 2 to 3 days, we will have the sanctification meeting. எங்களோட ஐக்கியமாக கூடியவர்கள் நீங்கள் அந்த கூட்டங்களில் சுத்திரிப்பு கூட்டங்களில் பங்கெடுத்து அப்படியே நீங்கள் எங்களோட ஐக்கியமாகலாம். Those are able to be in fellowship with us, you can take part in these meetings and you can be in fellowship with us. ஒரு சரியான உங்களுடைய நேசத்தை நீங்கள் எங்க வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த மாலை வேளையில சிந்திக்கணும். Rightly, you have to understand where you have kept your love. நாம் எல்லாரும் முதலாவது இயேசுவை நேசிக்கிறோம்னு சொல்லி
பாட்டு பாடிட்டு வந்தவங்க தான். So first of all we have sing a song that we have to love Jesus alone. வேற யாரையும் நேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, அப்படி தானே வந்தீங்க? So by telling that I will not love anyone, you have come here. மனைவியை நேசிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. I was not telling that you should not love your wife. புருஷனை நேசிக்க கூடாதுன்னு சொல்லல. I was not telling that you should not love your husband. பிள்ளைகளை நேசிக்க கூடாதுன்னு சொல்லல. I was not telling that you have to love your children. பரிசுத்தவான்களை நேசிக்க கூடாதுன்னு சொல்லல. I was not telling that you should not love the well things. ஆனா எல்லாமே இயேசுவுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இருக்கணும். So everything should be the next step to Jesus. என்ன நீங்க நேசிச்சாலும் அடுத்த ஸ்டெப் தான். So whatever you love, it should be next step to Jesus. ஒரே ஒரு ஆள் தான் அதிகமான நேசத்தை வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனோ மனுஷியோ யாரா இருந்தாலும் இயேசுவை நேசிக்கணும். So whomsoever it may be a man or woman, you must love first Jesus. எப்படி நேசிக்கணும்? How you have to love? இப்ப இந்த கூட்டத்துல ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Consider if you are having 200 people or have found in this meeting. இயேசுவை நேசிக்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க அப்படினா நீங்க எல்லாரும் கை வைத்திருவீங்க. So if I am telling that those who are loving Jesus put up your hands, you all will raise your hands. ஆனா மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணி ஊழியம் வேண்டான்னு சொல்லி நிர்வாணியாய் போனதான பேதுருவிட்ட கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டார். And the Peter, those who was despising God, was asking, Jesus was asking a question to him. என்ன கேட்டாரு? What he was asking? நீ என்னை நேசிக்கிறாயன்னு மொட்டையா கேட்டாரா இல்ல கருத்தோடு கேட்டாரா? Jesus was asking, do you love me, or with any great intention he was asking. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறியா? வாசிங்க யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் இங்க இருக்கிறாங்களே ஒரு 12 பேர் 200 பேர் 300 பேர், இவர்களிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? And Jesus was asking him, do you love me more than these? இங்க இருக்கிற 200 பேரிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? இவங்களை எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? And the Lord was asking us, among all these 200 people, are you loving me more than all the people found here? ஏன் இந்த क्वेश्चन கேட்டாரு? Why the Lord is asking this question? சொல்லுங்க. அவர் ஏற்கனவே மனைவி இருந்து மனைவியை விட்டுட்டு ஊழியத்துல சுத்திட்டு இருக்காரு. Already he had a wife and he left her and he was doing a ministry. எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு ஓபனா ஸ்டேட்மென்ட்டே கொடுக்கறாரு. And he was giving open statement that I have left everything. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம்ங்கற ஒரு வார்த்தையவே அவர் சொல்றாரு. And he is also telling that we have left everything and followed you. ஆனா இப்போ அவர்ட்ட கேக்குறார், நீ எல்லாரையும் காட்டிலும் என்னை நேசிக்கிறியான்னு. And now Jesus is asking him, do you love me more than all these? ஏனென்றால் இடையில் அவன் தன் ஜீவனை நேசித்தான். Because in midst of the life he was loving his life. அப்படிதானே? இந்த மனுஷனும் எனக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு? ஜீவனை நேசிச்சதனால பயந்து போய் சொன்ன ஒரு அறிக்கை. And he loved his life, so fearing I was confessing that I do not know this person. நீங்க யாரை நேசிக்கிறீங்க? Whom you are loving? இப்ப நீங்க நான் வார்த்தையை முடிச்ச உடனே நீங்க முழங்கால் போட்டு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நீங்க வந்து கடைசில உங்களுடைய லாஸ்ட் வார்த்தை இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு வந்திரணும். So after completing my sentence, you after 40 to 45 minutes you have to confess at last, I love Jesus alone. அப்படி சொன்னீங்கன்னா தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துல உன்னை கர்த்தர் இருதயத்தின் மேல் முத்திரையாய் வைக்க போகிறார். If you say so, the Lord is going to keep your seal in his heart. இடையில உங்களுடைய நேசம் எங்க டைவர்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. So in between you have to find out or check out where the love has been turned out. எவனையும் எவளையும் நேசிக்க கூடாது. You should not love any person. இயேசுவை தவிர. Instead of Jesus. அந்த ரேஷியோ வைக்க ஒரே ஆள் அவர்தான். Your target should be Jesus. உன்னையவே நீ நேசிக்க கூடாது. You should not love yourself. தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் சீஷனா இருக்க மாட்டான். If you lose not his life, he will not love me alone. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய் விட்டான் என்று பவுல் புலம்புகிறான். And I was telling that Saint Paul was telling that he was loving his life and losing everything. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான். He loved these worldly things. ஏற்கனவே இயேசுவுக்காக அடிபட்டு பவுலோடு சிறைச்சாலையில கிடந்த ஒரு மனுஷன். He was the person was wounded and bruised because of with Paul in this prison. வருஷக்கணக்கா சிறைச்சாலையில இயேசுவுக்காக கிடந்து இயேசுவே நேசிக்கிறேன்னு சொன்னவன் கொஞ்சம் விடுதலை கிடைச்ச உடனே வெளியே வந்தான். உலகம் அவனுக்கு வித்தியாசமா தென்பட்டது. உலகத்தை நேசிச்சிட்டு போய்ட்டான். For years together he was in the prison, was loving Jesus alone, but after he was ready he was just loving his Lord and he was departing. சிம்சோன் ஒரு வல்லமையுள்ள மனுஷன். Samson was a powerful person. ஆனா ஆண்டவருடைய அன்பை நேசிக்கிறதை விட ஒரு பெண்ணை நேசிச்சிட்டான். But instead of loving Lord, he was just loving a girl. அது ஒண்ணா போச்சு, ரெண்டா போச்சு, அடுத்து மூணா போயிருச்சு. And it became 1, 2 and 3.
அது அவனை குருடனாய் மாற்றினது. And it made him a blind person. வல்லமை இழந்து கீழே விழுந்தான். He lost his power, he fall down. பிசாசு அவனை குரங்கா மாத்தினான். And Satan made him as a monkey. அவனை வேடிக்கை பொருளாக மாற்றினார்கள். He made him like exhibit thing. காரணம் என்ன? What is the reason? தேவனுடைய அன்பை விட்டு விலகி வந்ததனால. Because of departing from the love of God. தாவீது தேவனை நேசிக்கிறதை விட்டு ஒரு பெண்ணை நேசித்தான். And David, instead of loving God, he was just loving a girl. எப்படி நீங்க பைபிள்ல எவ்வளவு பேர் பார்க்கலாம். So we can see such many persons in the Bible. நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. I don't want to go in that instant. இன்றைக்கு இந்த கூட்டத்துல கர்த்தர் உன்னை இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தாரை இருதயத்தின் மேல் முத்திரையாக வைக்க போகிறார். In this meeting the Lord is going to set some persons as a seal in his heart. எத்தனை பேர் உங்களை ஆண்டவருடைய இருதயத்துல வைக்கணும்னு விரும்புறீங்க? How many are desiring the Lord have to keep in his heart? இன்னைக்கு கையில எல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க, பச்சை குத்திக்குவாங்க, ரத்தத்துல பிளேட வச்சு எழுதுவாங்க. அப்படிலாம் பாத்திருக்கீங்களா? So you have seen some people they used to mark in their hands using the blade and blood. பாத்திருக்கீங்களா? Have you seen? நான் இப்படிப்பட்ட கேஸ பெண்டிகாஸ்ட்ல ரொம்ப பாத்திருக்கேன். I have seen such person for many persons in the Pentecost. ரத்தத்துல எழுதுறது. They used to write in blood. இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினாரு, நீ அவனுக்கோ ரத்தத்துல எழுதிக்கிட்டு இருக்கற. So Jesus Christ shed his blood for you, but you are shedding your blood for some other person. நான் உண்மையை தான் சொல்றேன். I'm telling the truth. I'm telling the truth. யோசிச்சு பாருங்க. Think and see. நான் ஒரு 10th படிக்கிற பிள்ளைய அவ லைன் சரியில்லைன்னு சொல்லி அவளை முழங்கால் போட வச்சு விசாரிச்சேன். If the girls were studying in 10th standard, I'm making her to be stand on knees. I inquired her. அது இந்த ராணிப்பட்ட பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்துச்சு. And she was near the Ranipet village at an orphanage. அப்படி இருக்க கூடாது, பெத்தவன் தான் வளர்க்கணும், பெத்தவன் தான் வளர்க்கணும்னு சொல்லி நான் போதனை செஞ்சதனால அது எங்க வந்துருச்சு? வீட்டுக்கு வந்துருச்சு. So I was taught her that you should be with your parents, so she came to her home. வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைச்சது. அது அதுக்கு பிறகு ஸ்டைல்லாம் மாறி போச்சு. After coming to the home she got some freedom, she became stylish. கடைசில அது டைரக்ஷன் மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. And I came to know that the direction was changed. சரி நம்மளால இப்படி ஆயி போச்சோன்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு விசாரிச்சேன். And I was asked because of me it happened, so I inquired her. விசாரிச்சா அது அப்படி இல்ல இப்படி இல்ல அது இல்ல இது இல்ல அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே வரா. So when I was inquiring, she was telling that it was not like that and she was managing. நான் ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்தேன். I was sitting on the chair. அவ எனக்கு முன்னால முழங்கால்ல நின்னா. And she was standing in front of me kneels. அவங்க அம்மாவை மறைச்சிட்டே இருந்தா. And she was staring at her mother. ஏனா பாஸ்டர்ட்ட பிடிச்சு விட்டா அப்படினு சொல்லி. Because she know that she only made a question to this pastor. போய் சொல்லிட்டா. And she would made inquiry to the servant of God. அவங்க அம்மா மேல கோவம். She was having angry with her mother. அவங்க அம்மா ஒரு மாதிரி பண்ண உடனே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. So when mother was doing that, I was getting angry with her. கையை ஓங்கறதுக்காக கையை எடுத்தேன். I started to stick out my hands. அது அவ கையில பட்டுச்சு. So he touched her hand. கையில அவ ஷோல்டர்ல அப்படி லைட்டா தட்டிச்சு. It just tapped on her shoulder. ஷோல்டர்ல தட்டின உடனே So after tapping on the shoulder, அவ அந்த கையை அப்படி இழுத்து விடுறத பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்டா ஒரு ட்ரிப் தான் கை லேசா அப்படி பட்டுச்சு, அதுக்கு போட்டு இந்த கையை இழுத்து விடுறா கீழ. She was just pushing the garments down. I got a doubt about it. போட்டுருக்குது சுடிதார். She was wearing a chudidar. அந்த கையை இழுத்து விடுறா. She was just pulling down. எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ஏதோ சம்திங் ராங். And I got a strike that she was made something wrong. கையை தூக்குன்னு சொன்னா. I told her to lift up her hands. சட்டைய மேல அந்த கையை உயர்த்துனே. I was telling her to just make her garments up. கையை உயர்த்து. I told her to lift up her hands. அப்படியே கையை எடுத்தா இங்க ஒருத்தன் பேர் இருக்கு. So when you are lifting hands, I can see some person's name there. இந்த கையில ஒருத்தன் பேர் இருக்கு. I see this name of the person there. பிளேட்ல கல்வெட்டு மாதிரி எழுதியிருக்கா. எழுதி அது கீறி அது ரத்தமாயி புண்ணாயி அது ஆறி சும்மா அழகா ஒருத்தன் பேர் இருக்கு. So a person name was mentioned that by using the blade where he was just making a mark over her hand. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. So imagine how it will be. துணிஞ்சி தன்னுடைய கையை பிளேடு வச்சு சும்மா பேர் சொல்றேன் எழில் வேந்தன் அங்க இருக்கான். So presumptuously she was writing using the blade, the name called as Elil Vendan. EZIL எழில் இருக்கறான். கீழ VENDHEN சும்மா அப்படி பிளேட்ல நச்சுன்னு இருக்கு எழுத்து. கல்வெட்டுலாம் தோத்து போடுங்க. So it was mentioned his name as Elil Vendan. Using the blade she was written there.
நான் அப்ப ரொம்ப சின்ன வயசு, நானும் ரொம்ப டென்ஷன் போட்டு வெளுத்து துவைச்சிட்டேன் அவளை. So I was so young in age, so I was beating her like anything. ஆனா திருந்திட்டா. And she was repented then. இப்ப கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு அவளுக்கு. Now she got married and she got children. அடி அன்னைக்கு அடிச்சடியா வாழ்க்கையில அவங்க அம்மா அப்பா எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. So the beating which I have given her, her mother will never forget at all. திருப்பி ஏதாவது பண்ணிடுவாளன்னு யோசிச்சேன். And I was thought that she may do something. I was praying and left her. அதே வாரம் ஒரு பவனி. And same week we had a procession. பவனில சும்மா ட்ரம் அடிச்சிட்டு வரா, சும்மா டம்ம 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 டம்மன்னு அவ தான் அடிக்குறா. So in the procession she was beating drum and coming. பரவாயில்லை திருந்திட்டான்னு நினைச்சேன். திருந்தினா இப்ப கல்யாணம் ஆகி குழந்தைகள் எல்லாம் இருக்கு, வேற பையனுக்கு தான். So now she got repented, got married. சொல்றேன்னா ஒரு பெண்ணு ஒரு மெண்டலாயி இப்படி எவன் பேரையோ எழுதும்போது கர்த்தர் ஓம் பேரை இருதயத்தில் எழுதுறாரு. உன்னை இருதயத்தின் மேல் நான் முத்திரையாக வைப்பேன் சொல்றாரு. So a girl was getting mental, was writing some name on the hand. If the Lord is making it to set a seal in his heart. எழுதுவார்னா நீ எப்படி அவரை நேசிக்கணும் தான் இன்னைக்கு காத்திருப்பு கூட்டம். So if he is loving you like that and how you have to love him, that is our tiring meeting. நான் போன வாரமும் வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வந்தேன், ஆவியானவர் வேற ரூட்ல கொண்டு போனாரு. So last week also have taken some other subject, but Spirit of God was leading me in a different way. இன்னைக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்தேன், இன்னைக்கு அடுத்து வேற பைபாஸ்ல போறாரு அவரு. So today also I was taken some other subject, but Lord was making it in a different way. திடீர்னு நான் ஆவியில் நிறைஞ்சிட்டு இருக்கும்போது நீர் என்னை உம்முடைய இருதயத்தில் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். So I was praying and the Lord was speaking to me, set me a seal upon thine heart. அப்ப நீ எவ்வளவு அவரை நேசிக்கணும். So how you have to love him. அவர் உன்னை நேசிச்சதனால தான கீழ இறங்கி வந்தாரு. So he loved him so much, so he came down. நேசிச்சதனால தான ஒவ்வொரு அடியும் பட்டாரு. So because of the love he had upon you, he was getting beatings. நேசிச்சதனால தான ஜீவனையே கொடுத்தாரு. Because he loved us so much, so he gave his life for us. அப்ப நீ என்ன அவரை நேசிக்கிற? So how you are loving him? அதனால தான் பேதுருவுக்கு பதில் சொல்ல தெரியாம பாபான்னு கடைசில நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும்னு தள்ளிட்டான். So Peter, ஆமாண்டவரேன்னு சொல்லதுக்கு அவனுக்கு என்ன இல்ல, தைரியம் இல்லாம என்ன சொன்னா, அது நீர் அறிவீர், அது நீர் அறிவீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? தப்பு பண்ணிட்டேன், அது உங்களுக்கே தெரியும், திருப்பி திருப்பி இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கறான். And Peter was not able to give his bold answer, so he was telling that you know me, what is the answer for it? நீ இன்னைக்கு நேசிக்கிறியா? Do you love me? நான் ஒன்னு சொல்றேன், புருஷனை நேசிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. I was not telling that loving a husband is a wrong thing. ஒரு லிமிட் தாண்டி புருஷனையோ மனைவியோ எவனையோ எவளையோ நேசிச்சா அது சாபம்ங்கறத ஒரு வசனம் சொல்றேன். So a verse is mentioned that crossing the limit, if you love any person, it become a curse for you. ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறார், மனுஷனை சபிக்கிறார். The Lord is cursing a man. ஆதாமை சபிக்கிறார். The Lord is cursing Adam. ஏவாளை சபிக்கிறார். And he is cursing Eve. ஏவாளை சபிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அது சாபமா ஆசீர்வாதமா? When the Lord ஆதியாகமம் 3:16 ஆ. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆசை உன் புருஷன் பின்னாலேயே எவன் பின்னாலேயாவது நீ சுத்தினீன்னா அது என்னது? அது எவன் பின்னாலேயாவது எவன் பின்னாலேயாவது ஒரு ஆளு சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? உன் ஆசை ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதமா? அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். அப்படியா? சாபம் அது. அதனாலதான் எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களா, வரலையா, வந்துட்டீங்களா, புறப்பட்டீங்களா, நின்னுக்கிட்டீங்களா, உட்கார்ந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? இது ஆசையும் பாசமும் கிடையாது, சாபம். So it is mentioned that your desire shall be to thy husband. If any person is roaming around any person, so it is not a God blessing for them, it is a curse for them. நான் சொல்றது சரியா? What I am telling is correct or not? பைபிள் சொல்லுகிறது உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். And the Bible is telling that thy desire shall be to thy இது husband. blessing கிடையாது, இது curse. It is not a blessing, it is a curse for us. இது சாபம். It is a curse. அதனாலதான் ஆண்டவர் கேக்குறார், நீ என்னை நேசிக்கிறாயா? So the Lord is asking இவங்க him, எல்லாரிலும் என்னை நேசிக்கிறாயா? do you love me more than all these? அப்படி நீ நேசிச்சா உன்னை நான் என் இருதயத்துல முத்திரையாக வைத்துக் கொள்வேன். If you love me like that, I will keep you as a set my seal as my heart. உன்னை என் இருதயத்துல முத்திரை போல வச்சுக்குவேன். I will keep you as a seal in my heart. ஆண்டவரை நேசிங்க. You have to love God. ஆண்டவரை நேசிக்கும் பொழுது இந்த உலகம் எல்லாம் குப்பை ஆயிடுங்க. If you love God, the whole world become a dust for you. ஆண்டவரை நேசிக்கும் பொழுது இந்த உலகத்துல மேன்மை எல்லாம் தூசி ஆயிடும். All the lofty things found in this world become a dust for you. ஆண்டவர் உன்னை நேசிக்கும் பொழுது பரலோகத்தை அவர் ஒண்ணுமே இல்ல, பரலோகத்தில் பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். யார் வேணும்னு? யார் வேணும்?
என் ஜனங்கள் வேணும்னு வந்தாரு. So the Lord was looking unto the people, was leaving everything of the heavenly thing and was coming unto the people to them. நம்முடைய அன்பின் தன்மை திசை மாறி போயிருக்கிறது. So our character of the love has been changed. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு நேசம் மரணத்தை போல வலியது. So love is strong as death. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதானது. And the vehement of the coals is grave as grave. இன்னைக்கு அதனுடைய அக்கினி தழலை இன்னைக்கு சபையில பார்க்கணும். We are going to see the flame in this church now. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூராமல் போனால் வாசிங்க, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூராமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். If a person was not loving the Lord Jesus Christ, he is a man is cursed. 1 கொரிந்தியர் 16:22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூராமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நீ விசுவாசி ஆயிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு இத்தனை வருஷம் சத்தியத்துக்காக நின்னுட்டு நீ இயேசுவை நேசிக்கலனா உன்னை நீ அறியாமலே நீ சபிக்கப்பட்டவனாய் மாறி போய் விடுவாய். After coming to the church, if you are not loving Jesus, you will become a cursed person. இயேசுவை நேசிக்காதனால தான் யூதாஸ் தடுமாறி விழுந்து கடைசில சபிக்கப்பட்டவனாக குடல் சரிந்து நான்று கொண்டு செத்தான். The person who did not love Jesus, the Judas Iscariot, was losing his life, he was dying himself. அதனால தான் பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறியா? That was Jesus is asking unto Peter, do you love me? Do you love me? அருமையான கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? This is a beautiful question, do you love me? இன்னைக்கு இந்த உனக்கு முன்னால உன் மனக்கண் முன்னால இந்த வார்த்தை வரட்டும், நீ என்னை நேசிக்கிறியா? Before your spiritual eyes, this question will come unto you. அந்த நேசம் வந்துருச்சுன்னு சொன்னா, if you are getting that love, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. many waters cannot quench your love. இந்த திரளான தண்ணீர் என்பது உலகத்தை காண்பிக்கிறது. So this many waters mentioning the world. எவ்வளவு உலகத்துக்குள்ள நீ போனாலும் இந்த அன்பை டச் பண்ணவே முடியாது. How far you can enter into the world, but this love cannot be touched. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. And the floods cannot drown it. வெள்ளங்கள் என்பது நிந்தைகள் அவமானங்களை காண்பிக்கிறது. And the flood shows the shame and reproach. எந்த நிந்தை அவமானம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு பிரிப்பவன் யார்? Whatever the shame and reproach may come, what can separate me from the love of Christ? உனக்கு கொஞ்சம் கூட குறையாது. You cannot be decreased in your life. நீ இயேசுவை விட்டுருன்னு சொல்லி உனக்கு கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் நீ விடவே மாட்ட. If you are given crores of money, you will never leave Jesus. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை உம்மை நேசிக்கிறேன்னு சொல்ல போறீங்க? How many are going to the Lord, I am going to love you? ஒரு 30 நிமிஷம் டைம். 30 minutes of time I will give you. நீங்க முதல்ல உடனே கண்ணை மூடிட்டு ஆவியில் நிறைஞ்சு குதிச்சிர கூடாது. So you should not feel in spirit in the beginning. புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. Can you understand what I am telling? ஒரு சிலர் எல்லாம் குளிக்க போயிட்டு இந்த காக்கா குளிச்ச மாதிரி குளிச்சிட்டு வந்துருவான். So போன உடனே வெளிய வந்துருவான். அப்படி இல்ல. Some people will take bath like a crow and they will come out immediately. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி முழங்கால் போட்டு. So for a while you have to close your eyes, be on knees. உன்னுடைய நேசம் எங்கெல்லாம் டைவர்ட் ஆயிச்சுன்னு கண்டுபிடி. You have to identify where your love has got diverted. எங்கெல்லாம் நீ பணத்துக்கு பின்னால போன. So where you have followed money. மதிப்பு மரியாதைக்கு பின்னால போன. Where you have followed respect and honor. எங்க உலக ஆசையில போன. Where you have following the worldly things. எங்க மனிதனை நீ நேசிச்ச. Which person you have loved. எந்த இடத்துல இயேசுவின் நேசத்தை விட்ட. Where you have loved the love of Jesus. இத ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய மனக்கண்களை கொண்டு வாங்க. So you have to bring this for 5 minutes in the spiritual life. 2-3 நிமிஷம் கன்ஃபஸ் பண்ணுங்க. Next 2 or 3 minutes you have to confess yourself. தப்பு ஆண்டவரே. It is wrong. தவறு, நான் தவறு செஞ்சிட்டேன். I made wrong. நான் மன்னிச்சிடுங்க. Forgive me. நான் உம்மை தான் நேசிப்பேன்னு சொன்ன இடையில இப்படி சூழ்நிலையில நான் மாறிட்டேன். So I told that I will love you alone, but the situation made me to change like that. எனக்கு கொஞ்ச நாள் தாங்க. Give me a chance for me for a நான் while. உம்மை மாத்திரம் நேசிப்பேன். I will love you alone. இனிமே இந்த நேசத்துல மாற்றமே சாகுற வரைக்கும் வராது. Till my death there will not be any change in this love. என்ன யார் வந்தாலும் நான் யாரையும் நேசிக்க மாட்டேன். Whomsoever may come unto me, but I will never love உம்மை you. மாத்திரம் நேசிப்பேன். I will love you alone. அப்படி நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கும்போது If you are taking such decision, இந்த நேச வைராக்கியம் அனல் மூளும் பாருங்க. this jealousy still come into the flame. அந்த நேசத்தின் அக்கினி தழல் உள்ள வரும். Till the coals will come unto you. இந்த ஹால் அதை தாங்காது. This hall cannot tolerate at all. அதன் அக்கினி அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையாய் மாறும். It will become a vehement flame. ஓ எலும்புகளுக்குள்ள ஜீவன் வந்துரும். There will be life coming into your bones. இயேசு மாத்திரம் போதும். I need Jesus alone. இயேசுவை மாத்திரம் தான் நேசிப்பேன். I will love Jesus alone. யாரும் எதுவும் எனக்கு முன்னால வைக்க முடியாது. I will never set anything before me. அந்த அளவு நீ எழும்பி வரும் பொழுது When you are coming up to that part, நீ எழுதி வச்சுக்க, இன்னைக்கு நீ ஆண்டவருடைய இருதயத்திலே முத்திரையாய் பதிக்கப்படுகிறாய். you can write in your heart that your Lord is making us a seed in his heart. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Let us all close our eyes and be on knees. கர்த்தர் இன்னைக்கு உன்னிடத்துல கேட்கிறார். The Lord is asking unto you, என் மகனே, my son, என் மகளே, my daughter, நீ என்னை நேசிக்கிறாயா? are you loving me?
ஊழியக்காரங்களை பார்த்து கேக்குறாரு. Looking at the servants of God, Lord is ஒவ்வொரு asking. விசுவாசிகளையும் பார்த்து கேக்குறாரு. The Lord is looking at the believers, is ஒவ்வொரு asking. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்து கேக்குறாரு. Looking at every Sunday school teacher, is ஒவ்வொரு asking. வாலிப பையனையும் பிள்ளையும் பார்த்து கேக்குறாரு. Every young boy and every young girl, Lord is ஒவ்வொரு asking. தகப்பனையும் தாயையும் பார்த்து கேக்குறாரு. Every father and mother, Lord is asking. ஊழியத்திலே ஒவ்வொரு பொறுப்புகள்ல இருக்கிற உங்களை பார்த்து கேக்குறாரு. And those who are in any responsibility of this ministry, the Lord is asking. அபிஷேகம் பற்றி இத்தனை வருஷம் இந்த சத்தியத்துல நிக்கிற உன்னைய பார்த்து கேக்குறாரு. You anointed and been standing in this truth for these many years, the Lord is asking unto you. 3.5 வருடம் ஊழியம் செஞ்ச பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு சத்தம் கேட்கிறது. And 3.5 years Peter was ministering unto Jesus, he was asking the question, the same question is asking unto you. நான் மேல் முத்திரையாய் வைத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். I desire to set me as a seal in mine heart. அப்படியானால் நீ என்னை நேசிக்கிறாயா? If so, do you love me? இன்னைக்கு கர்த்தருடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். Today we have to answer the question the Lord is asking you. பதில் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த அக்கினி பற்றி பிடிக்கும், தீ பிடிச்ச மாதிரி பிடிக்கும். So when you are answering the question, the fire will come and quench you. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதானது. So jealousy is cruel as the grave. அதுக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது. And no one can stand before it. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி கொண்டு வந்து ஆண்டவரை நேசிக்கிற பாதையில உன்னை நிறுத்த போகிறார். The Lord is going to lift you up and going to take you the path where the Lord is there. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தரோடு பேசுங்க. Let us all speak unto Lord. ஆண்டவரோடு போராடுங்க. Let us all strive with God. தூக்கி எறிய வேண்டியதை இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிருங்க. Whatever you are to cast out, let you cast it out. முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுவே. This is the time to take decision. கர்த்தர் உன்னை முத்திரையாய் மாற்ற விரும்புகிறார். The Lord is going to change you as a signet. உன்னை என் இருதயத்தில் முத்திரையாய் வைத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். The Lord is desired to make you as a certain seal in his heart. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? How many are going to take decision? நீங்க ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். When you are to make a confession, self salvation will be made. கொஞ்ச நேரம். Let for a few moments. ஒரு அழுகையும் புலம்பலும் கண்ணீரும் கதறலும் நமக்குள்ள உண்டாகட்டும். Let a lamentation, crying and weeping come unto us. அதுக்கு பிறகு ஒரு அனல் பற்றி பிடிக்கும் பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றும். And the flame will come and set upon us and you will change your life at all. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். You do not want to do anything. இயேசுவை நேசிக்கிறேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. You keep on confessing, I will love you alone. ஆமென். போராடுவோம். Let us all strive. சரிப்படுத்துவோம். Let us all sit upright. கர்த்தரோடு நெருங்குவோம். Let us come closer to God. ஆமென். சத்தத்தை உயர்த்துங்க, போராடுங்க. ஆண்டவரே, உம்மை நான் மறுதலிச்சிட்டேன், சபிச்சிட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன், தூரம் போயிட்டேன். உம்மை நான் நேசிக்காம வழி தவறிட்டேன், மன்னியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆமென். உண்மையாகவே கடந்த நாட்களில் என்னுடைய அன்பின் தன்மைகள் வித்தியாசமாய் போனதை நான் ஆவியில உணர்கிறேன் சொல்றவங்க எத்தனை பேர்? Truly, how many are saying that the character or aspect of the love has decreased in my life? How many are saying like that? வசனத்துக்கு புறம்பாக, வசனத்துக்கு புறம்பாக, apart from this verse, உபதேசத்துக்கு புறம்பாக, apart from the truth or doctrine, ஆண்டவருடைய நாமத்துக்கு புறம்பாக, apart from this name of Jesus, என்னுடைய அன்பு வெவ்வேறு பாதைகளில் திருப்பி விடப்பட்டிருந்தது. my love was transferred or traversed in different path. நான் அதை உணர்கிறேன். I am able to feel it. தெய்வம் கிருபையாய் என்னை மன்னிக்கணும்னு எத்தனை பேர் கெஞ்ச போகிறீர்கள்? How many are going to beg Lord, you have to graciously forgive me? எத்தனை பேருக்கு இந்த விஷயத்துல மன்னிப்பு தேவை? How many want forgiveness in this matter? அவர்கள் அனைவரும் இப்பொழுது கர்த்தருடைய கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்க. Let us all surrender to the hands of the Lord. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில நான் பாதை மாறினேன் என்று உமக்கு தெரியும். Lord, you know in what situation I have changed my path. என்னுடைய புத்தியினத்துக்கு தக்கதாய் என்னை நடத்தாதிரும். Because of my unwise, please don't make me to lead in that path. யோபுவினுடைய சிநேகிதர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார். Looking into the friends of Job, the Lord is telling, நீங்கள் சரியாய் பலி செலுத்தினால் நான் உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாய் உங்களை நடத்தாது இருப்பேன். If you have offered a sacrifice in a proper way according to the unwise, I will not lead you. இன்னைக்கு நீ உண்மையாய் மன்னிப்பு கேட்டால் நீ செய்த தவறுக்கு உள்ள மன்னிப்பு உனக்கு இன்னைக்கு கிடைக்கும். If truly you are asking for the forgiveness for the faults that you have made, the Lord will forgive you. அந்த மன்னிப்போடு சாபம் வெளியே போய்டும். With that forgiveness all your curse அந்த will depart. மன்னிப்போடு வியாதி வெளியே போய்டும். With that forgiveness your healing will அந்த depart. மன்னிப்போடு சாபம் தருத்தரம் எல்லாம் வெளியே போய்டும். All your poverty and your curse will depart. எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? How many are believing that word? இந்த மன்னிப்போடு உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். With that forgiveness the Lord is going to depart the conflict that is found in your life. நீ இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? What you have to do now? ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நேசிப்பேன் என்று நீ பிரதிஷ்டை பண்ண வேண்டும். You have to consecrate, Lord, I will love you alone.
சரியாய் நீ உடன்படிக்கை பண்ண வேண்டும். You have to make a proper covenant with God. உன்னை நீ பலிபீடத்தில் வைத்து பிரதிஷ்டை பண்ண வேண்டும். You have to keep you upon the altar, you have to sacrifice. எத்தனை பேருக்கு அப்படி செய்ய முடியும்? How many are able to do like that? ஒரு 5 நிமிஷம் தருகிறேன். I am going to give you 5 minutes of time. ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. Let us all ask for forgiveness. ஒரு சரியான தீர்மானத்தை எடுங்கள். Let us all take a proper decision. உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் காண்கிறார். The Lord is looking into the depth of your heart. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். Man is looking at your face. தேவனோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். But the Lord is looking at the reins of the heart. நீ இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று வாயைத் திறந்து சொல். You have to open your mouth and confess, Jesus, I love you. இன்றைக்கு அவர் உன்னை நேசிக்கிறார். Today the Lord is loving you. ஆமென். நீங்கள் நேசிப்பது உண்மை என்பது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குமானால், if the love that you are loving is proper or true in the depth of your heart, நீங்க வாயை திறந்து சும்மா சொல்லிட்டீங்களா இல்ல உண்மையா நீங்க சொல்லி இருக்கீங்களாங்கறது இப்ப கண்டுபிடிச்சிடலாம். we can identify whether you have simply have told through your mouth or truly you have to confess. எல்லா நேசத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவை நேசிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, if you come to the stage was throwing away all the love but you are loving Jesus alone, இன்றைக்கு நடப்பது என்ன? what will happen today? நீ எதை இழந்தாயோ அதை பெற்றுக்கொள்வாய். What you have lost you will receive. நல்லா எழுதி வச்சுக்கங்க. You can write it now. இயேசு நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. அவன் ஆம்னு சொன்ன உடனே, இனி என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதாவது அவன் விட்டு போன ஊழியத்தை அவன் கையில திருப்பி கொடுத்துட்டாரு. And Jesus, when he was asking, do you love me alone, he was telling that I was loving. The Lord is telling that you can just make this alone. இந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல பலிபீடத்துக்கு முன்னால, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன், இதுவரைக்கும் நான் உலகத்தை நேசிச்சது தவறு, இனிமே கடைசி வரை உம்மைதான் நேசிப்பேன்னு சொன்னது உண்மையானால், if it is true that before the altar, before the presence of God telling that Jesus, I will love you alone, நீ கடந்த காலங்களில் இழந்து போன ஊழியம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தரிசனம், இழந்து போன மகிமை, இழந்து போன தெய்வீகம் இன்றைக்கு உன்னை நிரப்ப உன் கையில் அதை கொடுப்பார். all the things we have lost in the days of ministry, anointing and power, the Lord will give you in your hands. ஆமென். நீங்க இயேசுவே உம்மை மாத்திரம் நேசிப்பேன்னு சொல்லி இப்ப நீங்க தீர்மானம் எடுத்திருக்கிறதாக நீங்க எல்லாரும் கை வைத்திருக்கீங்க. Now we have told that by raising your hands that I have loved Jesus alone. அது எந்த அளவு உண்மை இல்லங்கிறது தெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும். Only God knows how far it is true or not. உங்க உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறார். And the Lord knows your heart. நீ இந்த கூட்டத்துக்காக எடுத்த முடிவா, whether it was a decision taken for this meeting, இல்ல லாங் லைஃப்காக எடுத்த முடிவா, or this is the decision you have taken for your long life, இல்ல சூழ்நிலையினால நீ எடுத்தியாங்கிறது கர்த்தருக்கு தெரியும். and God knows well that you could have taken according to your situation. உண்மையா எடுத்தா, if you have taken truly, கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை உன் கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. the blessings the Lord have brought for this day, the Lord will give you and he will depart. ஒரு நிமிஷம். ஆனா உள்ளத்துல அது உண்மையா இருக்கணும். But it should be true in your heart. ஒரு இடத்துல ஒரு சகோதரன் தாறுமாறா போய்ட்டான். So in a particular place one person was gone in a very wrong way. ரொம்ப மோசமா போய்ட்டான். He gone in the worst way. ஆனா கர்த்தர் அவனை சந்திச்சாரு. But the Lord met him. கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டான். He came to the last stage. ஹாஸ்பிடல்ல சாகற கண்டிஷன். He was in a death point in his hospital. அப்ப என்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்க. And they told me to pray. அப்ப நான் ஜெபிச்சேன். I prayed to him. நீ மனம் திரும்பிட்டியான்னு கேட்டேன். I asked him whether you repented. எனக்கும் அவனுக்கும் அப்போதைக்கு ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி. And we were in 150 kilometer distance. போன்ல தான் கேட்டேன். I was asking through phone. நீ உண்மையா மனம் திரும்பிட்டியா? Really whether you repented? ஐயா நான் மனம் திரும்பிட்டேயா, இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். And he confessed that truly I was repented, I will never do any wrong again. சகோதரா, மரண பயத்துல எல்லாரும் இப்படி தான் மனம் திரும்புவாங்க. So I told that when they are having the fear of death they will repent like this. ஆனா நீ மனம் திரும்பினியா இல்லையான்னு தேவனுக்கு தெரியும். But God knows whether you repented or not. உனக்கு ஒரே வழிதான். There is only one favor for you. நான் இப்போ ஒரு ஜெபம் பண்ணுவேன். I will pray for you. மனம் திரும்பினா உனக்கு சுகம். If you have repented you will get healing. நீ மனம் திரும்பலன்னா மரணம். If you are not repented you will fear death. ஜெபம் பண்ணுங்கன்னாரு. He told to pray. நான் இதான் ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே அவர் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றான். மனம் திரும்பினா 1000 தலைமுறை வரை இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அவனுக்கு மன்னித்து ஜீவனை கொடுங்க. அவன் மனம் திரும்பலாட்டா உம்முடைய தீர்ப்பின்படி செய்யும்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணேன். ஓன்னு அழுதுட்டான். I just was praying for him. They told that he repented. If it is so true, let him get his life. And he was crying at all. நடந்தது என்ன? What happened?
அது உண்மையான மனம் திரும்புதல். இன்னைக்கு உயிரோடு இருக்கான். That was a true repentance. He was still alive. ஜெபிச்சு 10 நிமிஷத்துல அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. Within 10 minutes of time I was prayed, he got healing. இன்னைக்கு நீ உண்மையா இயேசுவை நேசித்தால், If you truly love Jesus, நீ இழந்து போனதை பெற்றே தீருவாய். all the things you have lost you will receive. நீ வேண்டாம் என்று சொன்ன ஊழியத்தை கர்த்தர் உன் கையில தருவார். The ministry which you rejected, the Lord will give நீ you in your hands. முடியாது என்று சொன்ன ஊழியத்தை உன் கையில கொடுப்பார். That which you told impossible, the Lord will give you in your hands. அதை உன்னை கொண்டே தெய்வம் செய்வார். The Lord will do through you. நீ மாத்திரம் உண்மையாய் நேசிப்பாயா? If you love him truly, உண்மையாய் நேசிப்பாயா? if you love him truly, வாயை திறந்து சொல்லு, உண்மையே நேசிப்பே. open your mouth and confess, I will love you. கர்த்தர் உன் கையில ஊழியத்தை கொடுக்கிறார். Today so the Lord is giving his ministry in your hands. ஆமென். தயவு செய்து யாரும் மௌனமா இருக்காதீங்க. Please don't be silent. முடிஞ்ச முழங்கால் போடுங்க. If possible, be on knees. இது தேவனுடைய நேரம். This is the time of God. இது உன்னுடைய நேரம். This is your time. நீயும் தேவனும் சந்திக்கிற ஒரு அருமையான நேரம். This is a very good time of visitation. அவர் சிங்காசனத்திலிருந்து உன்னோடு பேசவில்லை. The Lord is not speaking through throne. சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்தவராய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். As the one who was crucified on the cross was resurrected, he was speaking to you. உன் வாயிலிருந்து அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கட்டும். Open your mouth and confess, keep on telling. உம்மை நேசிக்கிறேன். I love you. உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். I love you alone. நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அக்கினி பற்றும். When you keep on confessing, the fire will come. அக்கினி மரணத்தை விட வலியது. And it's will get consuming and drain. அன்பின் அக்கினி பற்றி எரியட்டும். Let the love of fire flame upon us. உனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியலையா? இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லு. If you do not to tell anything, just tell, I love you, Jesus. இயேசுவே உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். Jesus, I love you alone. ஆமென். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். எல்லாரும் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் 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 நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். ஆமென். ஆமென். கூட்டம் முடிய போகுது. The meeting is going to end. இன்னும் சில நிமிடங்கள். Only few minutes. இதுக்குள்ள நீ கர்த்தரிடத்திலிருந்து அன்னைக்கு பேதுரு பெற்றுக்கொண்டது போல நீ பெற்றுக்கொள்ளணும். Before that, what Peter was received, you have to receive. கர்த்தரிடமிருந்து ஒரு வார்த்தை உனக்கு கிடைச்சிருக்கணும். You must have received word from God. ஒரு வல்லமை கிடைச்சிருக்கணும். You must have received power from him. அவர் கையில இருந்து நீ இன்னைக்கு எதையாவது வாங்கிட்டு போ. You must receive something from his hands. என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் நீ மேய்ப்பாயாக. Let you make it sheep of God. அந்த வார்த்தை நீ கரெக்ட். நான் திரும்பவும் சொல்றேன், நீ உம்மை மாத்திரம் தான் நேசிப்பேன்னு கரெக்டா சொல்லி இருந்தீனா இன்னைக்கு நீ இழந்து போன உலக ஆசீர்வாதமோ ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ எல்லாம் உன் கையில கிடைச்சிரும். If you truly confess, your Lord will give you all the lost blessings, that is from the worldly or it is spiritual. நீ நம்பிக்கையுடையவனாய் திரும்பி போகலாம். You will return with a person with a trust. விசுவாசத்தோடு திரும்பி போகலாம். You will go with faith. வாயை திறந்து சொல்லலாம், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். Truly you confess, open your mouth and say, Lord, I love you உம்மை alone. மாத்திரம் நேசித்திடுவேன். I will love you alone. அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். Oh love, I will serve you alone. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். எல்லாரும்
உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். ஆமென். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். ஆமென். ஆமென். உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை நேசித்தால் எந்த வல்லமையும் இனிமேல் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. Truly, if you are loved the Lord, truly no power can prevail over you. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. Many waters cannot quench your love, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. and no floods can drown it. நீ என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்பாய். You whatever come, you can stand for God. நீ பின்வாங்க மாட்டாய். You will never turn back. இனி நீ மறுதலிக்க மாட்டாய். You will never despise him. இனி கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யார்? Who can separate you from the love of Christ? ஆமென். கர்த்தருடைய அன்பு உன் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு விட்டது. The love of God is shed abroad in your hearts. ஹalleluya, ஹalleluya. ஹரியா ரபனா, அரபகத, ஐலபியானா, ஐலபி கனபா கத்னபாரியா. Hallelujah. Amen. Amen. இந்த பாடல் ஒரு நிமிஷம். இந்த பாடல் வித்தியாசமானது. அந்த பாட்டில் உள்ள முதல் வரி, அக்கினியில் மலர்ந்த மலர் நான். நான் அக்கினியில மலர்ந்த ஒரு புது ஒரு அக்கினி பூ. நான் வெயில் அடிச்சா என்ன செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அக்கினியில் மலர்ந்த மலர் நான் ஐயா. நான் வெயில்ல வாடிட மாட்டேன். வெயில் அடிச்சா நான் வாட மாட்டேன். நான் ஏற்கனவே அக்கினியில பூத்த மலர் நான். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் நேசம் மரணத்தை பார்க்கும் வைராக்கியம் உள்ள வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிது. பாதாளத்தை போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமையை நான் ஜெயிப்பேன். இதான் நம்ம பாடினது. நான் அக்கினில மலர்ந்தவன். என்னை போய் வெயில் ஒண்ணுமே அசைக்க முடியாது. ஆமாம். இந்த முதல் 2 வரியை நம்ம பாட போறோம். வாலிபர்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும்னா பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பெற்றுக்கொள்ளுங்க. எதை இழந்தாயோ அதை கர்த்தர் உனக்கு நிறைவாய் தருவார். நீ இழந்துட்ட நீ புலம்பிக்கிட்டு இருக்க. இனிமே நீ புலம்ப மாட்ட. ஆமென். நீ தைரியமா சொல்லு, நான் அக்கினியில் மலர்ந்தவன், வெயில்ல நான் வாட மாட்டேன். தைரியமா சொல்லு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருகிறார். ஹல்லேலூயா. அக்கினியில் மலர்ந்த மலர் நான் ஐயா, வெயில சோதனையில் வாடிடுவேன். தைரியமாய் மலர் நான் ஐயா, வாடிடுவேன். அக்கினியில் மலர்ந்த மலர். ஆமென்.
ஆமென். மனவாட்டியின் வாஞ்சையை நிறைவேற்றும்படியாக நம்மை ஒவ்வொருவரையும் தன்னுடைய இருதயத்தின் மேல் முத்திரையைப் போல வைத்துக் கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை மாத்திரம் நேசிப்போம் என்று என்றைக்கு பைபிளை தூக்கணுமோ அன்றைக்கு சொன்னோம். அதே அறிக்கைக்கு மறுபடியும் கடந்து வர கர்த்தர் இந்த மாலை வேளையில ஒரு விசை நமக்கு அருள் செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். தன்னை நேசிக்கிறவர்களுக்கு அவர்கள் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர் நம்முடைய மத்தியில வந்திருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேச வைராக்கியத்தை, நேச அக்கினியை ஒன்று கூட ஒரு விசை பற்றி எறிய கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.